சுந்தரராஜன், நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த விவகாரத்தில் என்ன செய்ய வேண்டும்ன்றது அடுத்த கட்டம். இப்ப எப்படி தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, அணுகுமுறை எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு பிரதமர் கடிதத்தில் கூட இந்த மாதிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து கர்நாடக அரசோட டீட்டெயில் ப்ராஜெக்டை கூட திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை வந்து சிடபிள்யூசி குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் சேர்த்து தான் வந்து தமிழக அரசு வந்து பிரதமர் கடிதம் எழுதிக்க வேண்டும். அதை எழுதலை. அதுக்கான காரணங்களை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க சிடபிள்யூசி. அதாவது காவேரி நடுவர்மன்றம் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, கர்நாடகாவுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை விட அதிகமான தண்ணீரை சேமிப்பதற்கான ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க, என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி தான் அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அமைச்சிருக்காங்க. அப்போ இந்த காரணங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி தான் பிரதமருக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்க வேண்டும். அது சுட்டிக்காட்டப்படல, வெறும் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி தான் போட்டு அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, டிசம்பர் 2025 தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளர் விரிவாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 பக்கத்துக்கான ஒரு அறிக்கையை வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி காவேரி நடுவர்மன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு, காவேரி 2007 அப்புறம் மேகதாதை பற்றி பெருசாக பேச்சு இல்லை. அப்போ இறுதி தீர்ப்பு வந்த பிறகு தான் மேகதாதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் வந்து வேறன்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அந்த 65 TMC தண்ணியை சேமிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், தமிழ்நாட்டுக்கு 177 TMC வந்து கர்நாடகம் தரணும். 177 TMC நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அதில் 80 TMC யாரும் திறந்து விட்டு கிடைக்கிறது இல்லை. கேஆர்எஸும் தரதில்லை, கபினியும் தரதில்லை. இந்த கேஆர்எஸ்க்கும் பில்லிகுண்டுக்கும் இடையில, கபினிக்கும் பில்லிகுண்டுக்கும் இடையில உள்ள மழை பெய்யுதுல, அதுதான் மேட்டூருக்கு வந்து 80 TMC வருது. அதுதான் கரெக்டாக அந்த இடத்துல போய் மேகதாது கட்டணும்னு வந்து நினைக்கிறாங்க. 65 TMC கொண்ட ஒரு நீர்நிலை அமைப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து கர்நாடகம் சொல்லுது, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது. அதுதான் அவங்க வந்து நோக்கம். அது வந்து மேகதாது நமக்கு வந்து திட்டவட்டமாக வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து தெரியுது. இதில் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து அரசியல் படுத்தணும்னு நான் சொல்ல, அரசியலாக பார்க்கணும்னு நான் சொல்ல. ஆனால் முதலமைச்சர் சென்று பெங்களூர் சென்று கர்நாடக முதலமைச்சர் பேசுவது எந்த விதமான விஷயம் நமக்கு கிடைக்காது. அதை நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்த அவர் ஷாம் சார் சொல்றது மாறுபடுறேன், உரையாடல் முக்கியம், டிஸ்கஷன்ஸ் முக்கியம், டிபேட்ஸ் முக்கியம். நம்ம சமூகம் அப்போ தான், சொசைட்டி அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஆனால் நான் ஒரு காஸ்டோனா சொல்கிறேன், நம்ம யாரும் பேச்சுவார்த்தைக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் நான் தெரிய சொல்கிறேன். ஆனால் இந்த சமயத்தில் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்களா, CWMA மேலாண்மை ஆணையம் இருக்காங்களா, அவங்க வந்து 9 TMC கொடுக்கணும் நமக்கு நீர், சரியா? அது வந்து டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா இல்ல, ரெகுலர் ஃபார்முலா இல்ல. ரெகுலர் ஃபார்முலா வேற. தண்ணீர் குறைவாக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் தர வேண்டுமோ அந்த 9 TMC கூட கொடுக்க சொல்ல, அதுல 4.5 TMC தான் கொடுக்க சொல்றாங்க. அதாவது நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது இப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா அப்படி கிடைக்க வேண்டிய தண்ணீர் அளவு வந்து 9.5 TMC. அதுல காவேரி மேலாண்மை வாரியம் கொடுக்க சொல்றது வந்து இறுதியா சொல்றது வந்து 4.5 தான் சொல்றாங்க. அப்ப அவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப அங்க கேஆர்எஸ் அணையிலையும் சரி, கபிரிலையும் சரி தண்ணி குறைவா இருக்கலாம், அவங்களை எடுத்துக்கலாம். அதனால 4.5 கொடுங்கன்னு சொல்லி தான் 3500 கியூசெக்ஸ் அடுத்த 14,000 திறந்து விடுங்கன்னு சொல்றாங்க. இதையும் கொடுப்பதற்கு வந்து கர்நாடகா தயாரா இல்ல. அதாவது டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா அப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீரில் 50% கூட கொடுப்பதற்கு கர்நாடகா தயாரா இல்ல. அப்ப இப்ப நாம போய் பேச்சுவார்த்தை நடத்த மூலமா என்ன நம்ம கிடைக்க போகுது? ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை நாளைக்கு வந்து கர்நாடகா வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போறாங்க வச்சுக்கோங்க, போறேன்னு சொல்லிட்டாரு DK சிவகுமார் அவர்கள், அவரே வந்து நாங்க போவோம்னு சொல்லிட்டாரு. அப்ப தமிழ்நாடு அரசு அங்க போய் ஒரு பதில் மனு போடணும்ல. அப்ப கர்நாடக அரசு என்ன சொல்லும்? ஒரு முதலமைச்சர் போய் பேச்சுவார்த்தை போறேன்னு சொல்லும், இல்ல எங்களுடைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க கோர்ட்டு தலையிட வேண்டாம், நாங்க பேசி தீர்த்து கொள்கிறோம் சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு ரொம்ப எளிதா போயிடும். ஆமா, நீங்க பேசுவாங்க சொல்லுவாங்க கோர்ட்டு. அப்ப ஏன் முதலமைச்சர் போக வேண்டாம்னு சொல்றோம்னா, பேச்சுவார்த்தை மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். அதில் எங்களுக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் மேலே முழு நம்பிக்கை உண்டு. உரையாடல் தான் சமூகத்தை அடுத்த கருத்து எடுத்து சொல்லுவாங்க, மற்ற கருத்து கிடையாது. ஆனால் இந்த தருணத்தில் போய் நாம போய் பேச்சுவார்த்தையை சொல்லி போயிட்டோம்னா, நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கர்நாடக கவர்மெண்ட் வந்து போறாங்க, எது CWMA ஆர்டர் எடுத்து போறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா வெயிட் பண்ணுப்பா, எங்களோட முதலமைச்சரும் பேசிட்டு இருக்காங்க, அவர்கள் நல்லபடியாக தீர்வை காண்பார்கள் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு லீகல் ரெமடியும் கிடையாது. இதுல சுந்தரராஜன், இன்னொரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாடு அரசு சார்பாக 2 அமைச்சர்கள் பேசுறாங்க. ஒருவர் வந்து முதல்வர் போகிறார், விஜய் அவர்கள் கர்நாடகா போகிறார். இன்னொரு அமைச்சர் இல்ல, தகவலை நம்பாதீங்க, அவர் மறுக்கல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற தன்மை இருக்கு. பொதுவாக இதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தில் கொண்டு வந்து நம்ம இருக்கிறோம். ஏதோ இன்றைய ஆட்சியோ போன ஆட்சியோ இல்லை, ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அப்படின்னா நீங்க ஒரு பேட்டில் நடத்துறீங்க, ஒரு பேச்சுவார்த்தைன்னா ஒரு கலெக்டிவா தானே இருந்திருக்கணும். எப்படி அதற்கு முன்பாகவே DK சிவகுமாரும் இவங்களும் நாங்க வரோம்னு சொல்லி எப்படி கமிட் ஆயிருக்க முடியும்? இல்ல, நம்ம கேள்வி அதான். வருகிறோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிக்கவில்லை, அறிவித்தது கர்நாடக முதலமைச்சர் தான்.
தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை சந்திக்க வரார், உரையாட போறோம், ஹெலிகாப்டர் தயாரிக்குன்னு சொன்னது கர்நாடக முதலமைச்சர் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லவே இல்லை. இப்ப வர வேண்டாம் என்று சொல்றது கர்நாடக முதலமைச்சர் தான். அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் போறேன்னு சொல்லியிருந்தாரா, இல்ல போகலேன்னு சொல்லியிருந்தாரா, வருவேன்னு சொல்லியிருந்தாரா, இல்ல வரமாட்டேன்னு சொன்னா தெரியாது. ஏன்னா எந்த விதமான அறிவிப்பும் வந்து கிடையாது. அதுதான் ஷாம் சொல்றது, டிரான்ஸ்பரன்சி இல்ல. கரெக்ட் தான் அவர் சொல்ற அந்த விஷயத்தை நான் வந்து அக்செப்ட் பண்றேன். நீங்க ஓப்பனா சொல்ற இல்ல அவங்க கூப்பிடுறாங்க, நாங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம், அப்படியே வந்து சொல்லலாம். எந்த விதமான அறிவிப்பும் வராமல் இருப்பது வந்து நிச்சயமாக இது ஒரு குழப்பத்தை தான் வந்து ஏற்படுத்தும். நிச்சயமாக வந்து குழப்பத்தை தான் வந்து ஏற்படுத்தும். அதுல வந்து மாற்றுக்கருத்தே வந்து கிடையாது. இப்ப நம்முடைய கவலை எல்லாம் என்னன்னா, ஒன்றிய அரசோட அமைச்சர் வந்து மேகதாது கட்டுவதற்கு தமிழ்நாடு ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது சொல்லியிருப்பதான் நமக்கு மிகப்பெரிய கவலையே. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி நமக்கான உரிமை வந்து அதுல இருக்குது. நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், தண்ணீர் என்பது அது ஓடுகின்ற எந்த மனிதனும் சொந்தமானது கிடையாது. அவங்க கர்நாடகா சொல்லலாம், நீ இது வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீரை தான் தேக்க வச்சுக்கிறோம் சொல்லலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க சொந்தமான நீர் தண்ணி கிடையாது. சரியா? அந்த 177 டிஎம்சி தமிழ்நாடு திறந்து விடணும். அந்த நீங்க பில்லிகுண்டுக்கும் கேஆர்எஸ் டேமை கட்டிட்டீங்கன்னா மேகதாது வந்து கரெக்டா அந்த எட்ஜில் வந்து கட்டுறாங்க. பில்லிகுண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி கட்டுறாங்க. 60 டிஎம்சி கிடைக்காது, 60 டிஎம்சி ஸ்டோர் பண்ணுவாங்க. உத்தரவாதம் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், நாங்க கொடுத்துருவோம் வச்சிருவோம் உத்தரவாதம் கொடுக்கலாம். இல்ல என்ன நம்ம கூர்மையா பார்க்கணும்னா இதோட வரலாற்றை பார்க்கணும். இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த போது நாங்கள் பூவலை சார்பில் ஒரு கோரிக்கை வச்சோம். எப்படி கோரிக்கை வச்சோம்னா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எப்படி இருக்கணும்னா பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி போல் இருக்கணும். பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எப்படின்னா எந்த மாநிலத்துக்கும் எந்த டேம் சொந்தம் கிடையாது. சரியா? எல்லா டேமும் பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து போயிடும். அவங்க தண்ணியை திறந்து கொண்டா விடுவாங்க. 6 மாநிலத்துக்கு தண்ணி தராங்க. அது போர்டு, அதான் போர்டு, அதான் அது வாரியம். 6 மாநிலத்துக்கு தண்ணி தராங்க அவங்க. 6 மாநிலத்துக்கு மின்சாரம் தராங்க அவங்க. 400 மெகாவாட் மின்சாரத்தை அந்த போர்டு தயாரிச்சு. இது யாரும் சொந்தம் கிடையாது. அந்த டேமோ அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டோ யாருக்கும் சொந்தம் கிடையாது. அன்று வாரியம் ஆணையமா மாறினப்ப இங்க பெரிய விமர்சனம் வந்தது. ஆணையத்தை பல்லில்லாத ஆணையமா கொண்டு வந்துட்டீங்களே, இதால என்ன செய்ய முடியும்ன்றப்ப அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லியும் நடக்கல. என்னன்னா அப்ப கர்நாடகா தேர்தல், நீங்க அப்பதான் அதுதான் கூர்ந்து கவனிக்கணும். நாங்க ஒரு ஸ்கீம் போடுவோம் ஒன்றிய அரசு சொல்லுச்சு. என்ன ஸ்கீம் போட்டா மொத்தமா ஸ்கீமை போட்டு தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டாங்க. ஓகே. சோ கர்நாடகா தேர்தலை ஒட்டி போடப்பட்டதுதான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நம்ம அத்தாரிட்டி நாங்க பெரிய ஆள் நினைச்சாங்க, கிடையாது. அதுக்கான பவர்ஸ் கம்ப்ளீட்டா குறைச்சிட்டாங்க. இதுக்கு கேன் ஒன்லி அட்வைஸ் தி கர்நாடகா கவர்மெண்ட். நீங்க டேம்ஸ் டேக் ஓவர் பண்ண முடியாது, அட்வைஸ் ஆலோசனை கொடுக்கலாம். இப்ப சுந்தரராஜன், இந்த பிரச்சனைன்றது திரும்பவும் பார்த்ததான். இப்போ நீங்க திறந்து ஒன்று வினாடிக்கு நீங்க இவ்வளவு 3500 கனடினாலும் கூட அவங்க இல்லை, மறுக்கலை. நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமானது அந்த தீர்ப்புன்றது வறட்சி காலங்கள்லையும் எப்படி நீரை பகிர்ந்துக்கிறது, அதுலயும் பாதி இன்னும் இல்லை. இப்ப நம்ம பேச்சுவார்த்தைன்னா அவரே வருவாங்கன்னாரு, இல்லைன்னாச்சு. இனி என்ன செய்ய போறாங்க தமிழ்நாடு அரசு, என்ன செய்யணும்ப்பா இனி? உச்சநீதிமன்ற நாடுதான் ஒரே வழி. நமக்கு உச்சநீதிமன்ற நாடு இந்த 4.5 டிஎம்சியோ 9 டிஎம்சியை வாங்குவது மட்டுமல்ல நம்மளுடைய நோக்கமாக கூடாது. ஓகே. பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு போல் இப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டியை அல்லது போர்டை இங்க உருவாக்கணும். அது உருவாக்கி கேஆர்எஸ், கபினி, ஹேமாங்கி, மேட்டூர் அணை உட்பட எல்லா அணைகளையும் அந்த அத்தாரிட்டி அந்த போர்டு கீழே கொண்டு போகணும். அவங்க தான் தண்ணீர் எப்ப திறந்து ஒண்ணு எவ்வளவு திறந்து முடிவு பண்ணுவோம். கர்நாடக அரசோ தமிழ்நாடு அரசோ கிடையாது. நான் 2 அரசு சேர்த்தா சொல்றேன். சோ அதை இன்சிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த தீர்ப்பை நாங்க வந்து வாங்குறதுக்கு தலையால தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க வந்து போர்டை கிரியேட் பண்ண ஃபுல் அத்தாரிட்டி பவர்ஸையும் கொடுங்க. அந்த போர்டு வந்து எல்லா டேம்ஸையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். அது திறந்து விடட்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அது திறந்து விடட்டும். அதுக்கான ஆணைகளை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கட்டும் சொல்லுவதுதான் ஒரு நீண்ட கால ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும். பேசலாம்.